மூலியமாக நிறைய பிள்ளைகள் நல்ல வழியில் இருக்காங்க. அதேமாரி இந்த அந்த சிறுவர் ஜெபம் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஏசப்பா ஆசீர்வதிப்பார். இப்போது வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஏசப்பா கிட்ட ஆசீர்வதி சொல்கிறேன். நன்றி. அதுவும் இல்லாமல் யூடியூப் சேனலில் நம்மள வந்து 1152 சப்ஸ்கிரைபரை ஏசப்பா காண செஞ்சுருக்காரு. இதுவும் நம்மளுக்கு பெரிய விஷயம். இதேமாரி 1,80,000 பேர் நம்ம யூடியூப் சேனலில் பார்க்குறாங்க. இதுவும் ஏசப்பா காண செஞ்சு அற்புதத்தை செஞ்சதுக்காக நன்றி. இன்னையோட வரைக்கும் 1,29,000 பேர்கிட்ட பார்க்குறாங்க. அதுக்காக ஏசப்பாக நன்றி சொல்கிறோம். இன்னும் நிறைய பிள்ளைகள் நீங்கள் உங்கள் கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வரப்போறதுக்காக நான் கேட்டுக்கொள்கிறேன். மூலியமாக நிறைய பிள்ளைகள் நல்ல வழியில் இருக்காங்க. அதேமாரி இந்த அந்த சிறுவர் ஜெபம் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஏசப்பா ஆசீர்வதிப்பார். இப்போது வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஏசப்பா கிட்ட ஆசீர்வதி சொல்கிறேன். நன்றி. அதுவும் இல்லாமல் யூடியூப் சேனலில் நம்மள வந்து 1152 சப்ஸ்கிரைபரை ஏசப்பா காண செஞ்சுருக்காரு. இதுவும் நம்மளுக்கு பெரிய விஷயம். இதேமாரி 1,80,000 பேர் நம்ம யூடியூப் சேனலில் பார்க்குறாங்க. இதுவும் ஏசப்பா காண செஞ்சு அற்புதத்தை செஞ்சதுக்காக நன்றி. இன்னையோட வரைக்கும் 1,29,000 பேர்கிட்ட பார்க்குறாங்க. அதுக்காக ஏசப்பாக நன்றி சொல்கிறோம். இன்னும் நிறைய பிள்ளைகள் நீங்கள் உங்கள் கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வரப்போறதுக்காக நான் கேட்டுக்கொள்கிறேன். முதல்ல நான் கறி போயிடும்போது அங்கிள் தான் எங்களை இது மாதிரி விபிஎஸ் நடத்துகிறோம்டா வாங்கடா அப்படின்னாரு. நாங்களும் என்ன பண்ணோம், எனக்கு நாங்களாம் ஒரு 3 பேர், நான் நிதிஷனா காத்தனா நாங்கள் 3 பேர் நடந்து போயிடும் போது தர்ணியா நாங்கள் 4 நாள் நடந்து போயிட்டு வரும்போது அங்கிள் கூட்டி இந்த மாதிரி 4:30 மணிக்கா வாங்கடா விபிஎஸ் நடத்துகிறோம் அப்படின்னாரு. சரி நாங்களும் வந்ததுலேருந்து எங்களுக்கு அங்கிளும் ஆன்ட்டியும் அவங்க பிள்ளைகள் மாதிரி என்னை பார்த்துக்கினாங்க, எல்லாமே நடத்துனாங்க. அதுக்கும் நன்றி. அதே மாதிரி என்னை படிப்பு விஷயமான ஆன்ட்டி தான். ஆன்ட்டி என்ன கேட்டாலும் சொல்லுவாங்க. அவங்களாம் ஆன்ட்டி ஆன்ட்டியும் சொல்லுவாங்க, ஆயாவும் சொல்லுவாங்க, நீங்கள் பிள்ளைங்க மாதிரி என்ன கேட்டாலும் தருவேண்டா சொல்லுவாங்க. எங்களுக்கு ஜெபம் பண்ண சொல்லி கொடுத்தாங்க, முள்ளுங்காடு போட்டு ஜெபம் பண்ண சொல்லி கொடுத்தாங்க. எந்த அடிப்பட்டாலும் அந்த செகண்டே அங்கிள் ஆன்ட்டி ஆயா உடம்பு சரினாவே போதும், ஆயா ஜெபம் பண்ணதுக்கு ரெடியாக இருப்பாங்க எப்போவுமே. ஆயாவுக்கு நன்றி. அதே மாதிரி இந்த சர்ச்சு இந்த இது நான் தமிழில் எப்பவுமே ஃபெயில் ஆகினே இருப்பேன். ஆன்ட்டி எனக்கு சொல்லி கொடுத்து தமிழில் இதோட 5வது 6வது ரேங்க் வந்திருக்கேன். அதுக்கு நன்றி. அதே மாதிரி அங்கிள் எனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணிக்கிறாரு, அதுக்கும் நன்றி. அதே மாதிரி எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸு கிடச்சாங்க. அதே மாதிரி நம்ம இந்த மைக்கை பிடிக்கிறதுக்கே அங்கிள் தான் காரணம். ஜபா பண்ண பாட்டு சொல்லித்தர காட்டி எல்லாத்துக்கும் அங்கிள் தான் காரணம். அதே மாதிரி ஆன்ட்டி தான் காரணம். எங்களுக்கு முன்னாடி நிற்க வச்சு யூடியூப் சேனலில் வர வச்சு தான் அங்கிள் தான் நாங்கள் இவ்வளோ சப்ஸ்கிரைப் ஏற்றி விட்டோம். அதே மாதிரி இயேசு ஆசீர்வதிப்பார் எங்களை. ஆமாம். 5 வருஷம் ஆகுது. எங்களுக்கு அங்கிள் ஆன்ட்டி எல்லா விஷயத்தையும் நாங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு படிப்பு விஷயத்தில் எல்லாமே எங்களுக்கு நல்லபடியாக சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்காக நன்றி. நாங்கள் இதோட 5 வருஷம் ஆகிருக்கு. அதுக்காக ரொம்ப நன்றி. இயேசு எங்கள் ஜெப வீட்டில் இந்த 5 வருஷத்துலேயே எங்களுக்கு அங்கிளும் ஆன்ட்டியும் எங்களுக்கு நல்லபடியாக எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாத எங்களுக்கு எல்லா இதுவும் பண்ணுவாங்க. ஆயாவும் எங்களுக்கு எந்த பர்த்டே எந்த இதுவும் வந்தாலும் அவங்க எப்பயுமே ஜெபம் பண்ணுவாங்க. எல்லாருக்குமே எங்களுக்கு நல்லபடியாக சொல்லி தருவாங்க. அதுக்காக நன்றி. கேஜிபிஎஸ்சில் நான் டியூஷன் சேர்ந்து ஆன்ட்டி நல்லா சொல்லி தருவாங்க, எல்லாமே சொல்லி தருவாங்க. ஆன்ட்டி அங்கிள் பாசமாக இருப்பாங்க, ஜாலியாக இருப்பாங்க எங்கள் கூட. சிறுவர் ஜபத்துக்கு 2 வருஷம் ஆகுது. அதேமாரி நான் இங்கே டியூஷனுக்காக வரேன். சிறுவர் ஜபத்தில் அங்கிள் ஆன்ட்டி நல்லா பாயிண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அதேமாரி நாங்கள் இங்கே இருக்கிறோன்னா அது காரணமே அங்கிள் ஆன்ட்டி தான். எங்களை தைரியப்படுத்துன்னு தான் அங்கிள் ஆன்ட்டி தான். தேங்க்யூ. இந்த சிறுவர் ஜபத்துக்கு 4 வருஷமாக வந்துன்னு இருக்கிறேன். அதேமாரி டியூஷன் தொடங்கினதுலேருந்து இப்போ வரை நான் ரெகுலராக டியூஷனுக்கும் வந்துன்னு இருக்கிறேன். இந்த சிறுவர் ஜபத்தில் நான் வெளியே கற்றுக்காத நிறைய விஷயங்கள் எனக்கு கற்றுக்கினேன். அதேமாரி எனக்கு இந்த டியூஷன்லேயும் சரி சிறுவர் ஜெபத்துலேயும் சரி நிறைய போஸ்டிங்லாம் கொடுத்துருக்காங்க. அதேமாரி எங்களை நிறைய என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. நாங்கள் படிக்கிறதுலேயும் சரி ஸ்போர்ட்ஸ்லேயும் சரி எல்லாத்துக்கும் எங்களுக்கு ஊக்குவித்தை கொடுத்து எங்கள் நல்ல ஒரு சிறப்பான ஒரு வழிகாட்டி அங்கிள் ஆன்ட்டியாக இருக்கிறாங்க. எங்களை செதுக்கின கிருபைக்காக உங்களுக்கு கிங் ஜீசஸ் ப்ரேயர் ஹவுஸ். இதுலேருந்து நான் என்ன கற்றுக்கினேன்னா, இங்கே நான் ஃபஸ்ட்டெல்லாம் இங்கே சுற்றி இருப்ப ஏரியாவில்
1 மணிக்கு 2 மணிக்கு தான் வீட்டுக்கே போவேன். நான் சுற்றிட்டு இங்கே வந்து நான் கற்றுக்கினேன்னா கீழ்ப்படி நான் என்ன கற்றுக்கினேன்னா கீழ்ப்படின்னு தான் சொன்னேன். நான் வந்து எங்களுக்கு அங்கிள் ஆண்டி எவ்வளவோ அறிவு சொல்லுவாங்க. நீ இந்தமாரி சுற்றாத, ஒழுங்கா படி, 10th வேறு பப்ளிக்கு, நீ நல்லா படித்து மார்க் ஏறுறா, அதுவே போதும்டா உங்கள் அம்மாவுக்கு உங்கள் அப்பாவுக்கு பெருமைடா, நீ நல்லா படி. டியூஷன்லேயும் நல்லா சொல்லி தருவாங்க. நான் வந்து இந்த கேஜேபிஹெச்சுக்கு வந்து 2 வருஷம் ஆகுது. 2 வருஷமும் எங்களுக்கு அங்கிள் ஆண்டியை வந்து நல்லதாக சொல்லி கொடுத்துருக்காங்க. எந்த தீய பழக்கத்துக்கும் எங்களை அனுப்பதில்லை இது வரைக்கும். அதுவும் இல்லாமல் எங்களை நல்லபடியாக பார்த்துக்கிட்டு நிறைய இடத்துக்கு டூர்லாம் இட்டுன்னு போயிருக்காங்க. டூர்லாம் இட்டுன்னு போயிட்டு ஜாலியாக வச்சுருக்காங்க எங்களெல்லாம். தேங்க்யூ. கூப்பிட்ட உடனே ஐயா இந்த மாதிரி ஒரு மீட்டிங் இருக்குது அப்படின்னு கூப்பிட்ட உடனே எங்கே எவ்வளோ பேர் வருவாங்க அப்படிலாம் கேட்குறவங்க மத்தியில் கண்டிப்பாக நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ சொல்லுப்பா நான் கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படின்னு சொன்னார். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் வருவாங்க, மைக் செட்லாம் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மியூசிக்லாம் யார் வரா, இதெல்லாம் கேட்குறவங்க இந்த காலகட்டத்தில் கிறிஸ்துவத்தில் இப்படி ஒரு எளிமையான ஊழியக்காரனை பார்க்கறது மிகவும் மகிழ்ச்சி. அல்லேலூயா சொல்லுங்கள். கை தட்டி அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், நல்ல சிறப்பாக ஆண்டவருடைய ஊழியத்தை மகிமையாய் செய்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரர் அவர்கள் இந்த நாளிலே நம் மத்தியில் வந்திருப்பது மிகவும் சந்தோஷம். நம்ம அவரை 3 அல்லேலூயா சொல்லி வருக வருக என்று சொல்லி வரவேற்று அவர் தேவனுடைய வார்த்தையை நம் மத்தியில் பகிர்ந்து கொள்ள கொஞ்சம் சுருக்கமாக தான் பேசுவார். நீங்கள் என்ன பண்ணணும், அமைதியாக இருக்கணும். கர்த்தர் நல்லவர். அவரை கொண்டு நிறைய அற்புத அடையாளங்களை செய்திருக்கிறதை நாங்கள் கேள்விப்படுறோம், பார்க்குறோம், அதை என்ன பண்ணிக்கிறோம், டேஸ்ட் பண்ணிக்கிறோம், ருசி பார்த்துருக்கிறோம். நிறைய காரியத்தில் கர்த்தர் அவரை கொண்டு பெரிய காரியங்களை இங்கே தமிழ்நாடு இந்தியா மாத்திரமில்லை வெளிநாடுகளிலும் கர்த்தர் அவரை கொண்டு போய் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறார். இந்த நாளில் கூட நம்ம மத்தியில் அவர் வந்திருப்பது மிகவும் சந்தோஷம். எல்லா கரங்களை தட்டி உற்சாகமாக. ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு காலையில் கூட கிரான்பே என்று சொல்லக்கூடிய ஒரு கன்வென்ஷன் சென்டரில் காலையில் கூட்டத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நேராக இங்கே வந்துட்டேன். சரியா? இது ஏன் சொல்கிறேன்னா, நான் என்னை பார்க்குறவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. கிடையாது, நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே பக்கத்தில் இருக்க சிபி ரோடு பகுதி தான். நான் சின்ன பையனாக இருக்கும்போது நான் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணேன். முதல்ல இந்த தம்பி மாதிரி இருக்கும்போதெல்லாம் ஊழியத்தை செஞ்சேன். முதலாக நான் செய்த ஊழியம் செருப்பு பார்த்துக்கிற ஊழியத்தை செய்தேன். 2வது சைக்கிள் பார்த்துக்கிற ஊழியத்தை செய்தேன். இந்த பெரியபாளையத்தம்மன் கோயில் தெரு மூலக்குத்தரம் இங்கே வந்து சர்ச்சே கிடையாது. எங்கே சர்ச்சுன்னா சிபி ரோட்டில் பாஸ்டர் சிகாமணி என்று சொல்லக்கூடியவர் சர்ச் ஆஃப் கிரைஸ்ட் நடத்தினார். அங்கே ஒரே ஒரு சர்ச் இருக்கும், அது பக்கத்தில் ஒரு சர்ச்சு. இந்த பகுதியில் வேறு சர்ச்சே கிடையாது. அப்பொழுது அந்த சபையில் செருப்பு பார்த்துக்கிற ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணேன், சைக்கிள் பார்த்துக்கிற ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாய் போடுற ஊழியம். அவங்க மக இப்போ வந்து அப்படிங்களா அந்த வீட்டில் சாம்ராஜ் அண்ணா இருக்கார். அவருடைய மக வந்து இப்போ ரிப்போர்ட்டராக இருக்காங்க. சாம்ராஜெல்லாம் வந்து சாம்ராஜ் என்னுடைய அப்பாவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க. சரியா? இந்த பகுதியில் நான் அநேக நாட்கள் வந்திருக்கிறேன். சொல்ல போனால் சுப்ராயம் ஸ்கூல் எனக்கு ரொம்ப பழக்கம். சரியா? இந்த பகுதியில் இருந்து அப்படியே ஊழியத்தை, ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா, நான் ஆரம்பம் செய்த ஊழியமே செருப்பு பார்த்துக்கிற ஊழியம் செய்தேன். உங்களை மாதிரி சின்ன வயசில் அப்படியே ஆண்டவர் உயர்த்தி கொண்டு போனார். இன்றைக்கு உலகம் முழுவதும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறேன். ஹல்லேலூயா. எனக்குள்ளே ஒரு வாஞ்சை என்னவென்றால், எப்படியாகிலும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும், எப்படியாகிலும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். இப்போ பாஸ்டர் சாம் கூட சொன்னாங்க, கூப்பிட்ட உடனே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னுடைய ஆதங்கம், என்னுடைய வாஞ்சை, என்னுடைய வைராக்கியம் சுவிசேஷம் செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. என்ன பண்ணணும்? சுவிசேஷம் செல்ல வேண்டும். இப்போ இந்த சுவிசேஷம் செல்ல வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய வேலைகளை நாம் தான் செய்யணும். சின்ன பிள்ளைகளாக இருக்கிற வேலைங்க, சின்ன பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ
அதை மாத்திரம்தான் ஆண்டவர் செய்ய கொடுப்பார். இப்போ பெரியவங்களாம் இருக்காங்கன்னா அவங்க செய்யக்கூடிய வேலையை அவர்கள் தான் செய்யணும். அப்படிப்பட்ட வேலையை அவர்களுக்கு கொடுப்பார். இன்றைக்கும் என்னை அழைத்த ஆண்டவருக்கு முதலாவது நான் நன்றி சொல்லுகிறேன். அடுத்ததாக பாஸ்டர் சாம் அவர்களுக்கும், பாஸ்டர் நரேஷ் அவர்களுக்கும், இங்கே வந்திருக்கிற பாஸ்டர் யோவான், பாஸ்டர் சேகர், பாஸ்டர் தினகரன், ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை பாருங்க, நான் ரொம்ப ஷார்ட்டாக கொடுப்பேன். தமிழா இங்கே மட்டும் கொஞ்சம் கவனிங்க. ஒரு 10 நிமிஷம் தான் நான் செய்தி கொடுக்க போகிறேன். இப்போ இந்த செய்தியை கூர்ந்து நாம் கவனிக்க வேண்டும். 4 வருடங்களை ஆண்டவர் கடந்து வர உதவி செய்தார். 4 வருடங்களை உதவி செய்தார். இப்போ 5வது வருடத்தை கடக்கும்படி உதவி செய்திருக்கிறார். அப்போ எப்படி ஆண்டவர் நடத்தினார், இதை நாம கூர்ந்து கவனிக்கணும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய இருதயத்துல இருக்கணும். என்ன இருக்கணும்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் என்ன பண்ணுவாரு? மேன்மைப்படுத்துவார். இப்ப யாருக்கெல்லாம் பாட்டு பிடிக்கும்? சரி, யாருக்கெல்லாம் தெலுங்கு பிடிக்கும்? தெலுங்கு புரியும்? தெலுங்கா? தெலுங்கு ஆமா, తెలుసా? தெலுங்கு తెలుసా? அப்படியா? பாருங்க. அப்போ பாருங்க, நம்ம எவ்வளவு ஒரு ஐக்கியமாக இருக்கிறோம் இல்லையா? இதுதான் தேவனுடைய அன்பு. இது தேவனுடைய அன்பு. இந்த தேவ அன்புல நம்ம நிலைத்து இருக்கணும்னா தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். சரி, 23ஆம் சங்கீதம் 3வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பாருங்க, 23ஆம் சங்கீதம் ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். இந்த வசனத்தை நம்ம வாசித்து முடிக்கும் பொழுது அதுக்குள்ள ரெடி பண்ணிடுவாங்க ஆன்டி. 23ஆம் சங்கீதம் 3வது வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது: அவரின் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். என்ன செய்யறாரு? நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். யார் நீதியின் பாதை? நீதியின் பாதை என்று சொல்லும் பொழுது நமக்கு என்ன புரியும்னா, 23ஆம் சங்கீதம் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரின்னு வந்துட்டாலே 23ஆம் சங்கீதத்தையும் 91ஆம் சங்கீதத்தையும் கற்றுக் கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. வந்தாலும் நீங்க என்னை அணுகாது. துஷண பிரவாகம் சூழ்ந்திட நின்றால் துளியும் என்னை நெருங்காது. வந்தாலும் நீங்க என் கூடாரும் என்னை அணுகாது. துஷண பிரவாகம் சூழ்ந்திட நின்றால் துளியும் என்னை நெருங்காது. சிறுவெள்ளாட்டு கிடை போல் கிடந்து நிழலில் என் அஞ்சம் கொண்டு உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும்
தந்தை அழகு சறுக்கலாய் தோன்றும் பாதைகளில் எல்லாம் பின்னிலே தாங்கிடும் இருந்தல் அழகு நான் இந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் இருப்பதெல்லாம் அழகு நான் இந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் இருப்பதெல்லாம் அழகு விட்டு கொடுக்காத பேரழகு மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீயே என் தேவன் உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன் இந்த நிலையிலும் மாறாது சுவடி முழுமனதோடு உலகத்தி கண்ணில் பெரும்பான்மை என்றால் அதிகம் பேர் நிற்பதே அவர் சொல்லும் கணக்கு அப்பாவும் கண்ணில் தனி மனிதனாயிரும் நீ துணை நிற்பதால் பெரும்பான்மை எனக்கு அடல் ஊர் என்று சொன்னால் பாரதி நின்றால் பிள்ளையெல்லாம் நானும் மக்கள் அடல் ஊர் என்று சொன்னால் பாரதி நின்றால் பிள்ளையெல்லாம் நானும் மக்கள் நிகர் இல்லாத தகப்பனுக்கு மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே தேவன் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே தேவன் எந்த நிலையிலும் மாறாது முழுமனதோடு ஹல்லேலூயா. தேவ நாம மகிமைப்படுவதாக. இன்றைக்கு 4 வருடங்களை கர்த்தர் நமக்கு பாதுகாப்பாக நடத்தி இருக்கிறார். 4 வருடத்தை எப்படி நடத்தினார் என்று பார்க்கும் பொழுது உபாகம புத்தகம் 32ஆம் அதிகாரம் 12வது வசனம் தெளிவாக சொல்லப்படுகிறது. கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். யார் வழி நடத்தினது? இந்த ஊழியத்தை யார் வழி நடத்தினது? கர்த்தர் ஒருவரே வழி நடத்தினார். இந்த கிங் ஜீசஸ் பிரேயர் ஹவுஸ், இயேசுவே ராஜா திருச்சபை, இயேசுவே ராஜா ஜெப வீடு 2010ஆம் வருடத்தில் இயேசுவே ராஜா ஜெப வீடு நான் ஸ்டார்ட் பண்ணேன். இயேசுவே ராஜா 2010 எங்கள் சர்ச்சு பேர் இயேசுவே ராஜா ஜெப வீடு தான். நோட்டீஸை பார்த்த உடனே ஒரு பெரிய சந்தோஷம். அங்கே இயேசுவே ராஜா ஜெப வீடு இருக்குது. அதே ஜெப வீடு 5வது ஆண்டு விழாவுக்கு என்னை அழைத்து இருக்கிறாங்க. அதில் ஒரு பெரிய சந்தோஷம். ஹல்லேலூயா. எப்படி இருந்தாலும் இங்கே தெளிவாக சொல்லப்படுகிறது, கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். இப்ப ஆண்டவர் ஒருவர் மாத்திரம்தான் வழி நடத்தினார் அனைவரையும். 4 வருடங்களை வழி நடத்தினார். 4 வருடங்களை வழி நடத்தினவர் இப்பொழுது 5வது ஆண்டிலே நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த 5வது ஆண்டிலே எப்படி வழி நடத்தினார் என்று பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், அவர் வழி நடத்தினார். இங்க இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா இன்னும் தெளிவா சொல்லப்படுகிறது. சங்கீதம் 78ஆம் சங்கீதம் 53வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது 78:53 நாம் வாசிக்கும் பொழுது இங்கே தெளிவாக நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். இங்கே பார்க்கிறோம் நம்ம, அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழி நடத்தினார்
இது என்ன பண்ணியிருக்காரு? அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாக வழி நடத்தினார். அவர்கள் சத்துருக்களை கடல் மூடி போட்டது. அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை வழி நடத்தினார். இந்த 4 வருடமும் இல்லையா, நம்ம மத்தியில ஊழியக்காரர் நரேஷ்குமாரை ஆண்டவர் பயப்படாதபடிக்கு பத்திரமாய் வழி நடத்தினார். 4 வருஷம் வழி நடத்தினார். இப்ப 5வது வருடத்துல ஆண்டவர் என்ன கொடுக்க போகிறார், எப்படி நடத்த போகிறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது, தேவனுக்கு பிரியமாக, தேவ சத்தத்திற்கு உண்மையாக, தேவனுக்கு சாட்சியாக வாழும் பொழுது இன்னும் மேன்மைப்படுத்துவார். இன்னும் எப்படி மேன்மைப்படுத்துவார்? ஆனா இதுவரைக்கும் 4 வருடத்தை அவர் வழி நடத்தினார். நாம பார்த்தோம், பயப்படாதபடிக்கு பத்திரமாக வழி நடத்தினார். அப்ப வழி நடத்தின தேவன் என்ன கொடுக்க போகிறார்? தேவ சித்தத்திற்கும் தேவ திட்டத்திற்கும் ஒப்பு கொடுக்கும் பொழுது இங்கே பரிசுத்த வேதாகமத்தில் தெளிவாக சொல்லப்படுகிறது. 23ஆம் சங்கீதம் 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். என்ன பண்றாரு? பத்திரமாக வழி நடத்தினார், பயப்படாதபடிக்கு வழி நடத்தினார். இப்பொழுது நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். எப்படி நடத்துறார்? 4 வருடங்கள் நடத்தினார், 5வது வருடத்தை நடத்துகிறார். இப்ப இந்த 5வது வருடத்தில் நடத்தும் பொழுது என்ன செய்ய வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி 4 வருடம் குழந்தையை போல கற்றுக் கொடுத்து இருக்கிறார். ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா முதல்ல என்ன பண்ணனா, அப்படியே குப்புறப்படுக்கும். இந்த குழந்தை குப்புறப்படுக்கிறத பார்க்கும்போது பேரண்ட்ஸுக்கு, பெற்றோர்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த குழந்தை முட்டி போட்டுட்டு வரும்போது ஒரு சந்தோஷம் வரும். அந்த குழந்தை அப்படியே சோற்ற பிடிச்சி அப்படியே நடக்கும் பொழுது ஒரு சந்தோஷம் வரும். தானா குழந்தை நடக்கும்போது ஒரு சந்தோஷம் வரும். இதையெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்கும். அதே போலதான் ஆண்டவர் தேவ மனுஷன் நரேஷ்க்கு கற்றுக் கொடுத்திருக்கு. 4 வருடம் இப்போ கற்றுக் கொடுத்திருக்கிறார். 5வது வருடத்தை பார்க்கும்படி கிருபை பாராட்டி இருக்கிறார். அல்லேலூயா. 4 வருடம் கற்றுக் கொடுத்திருக்கிறார். 5வது வருடத்தை பார்க்கும்படி அவர் உதவி செய்திருக்கிறார். உதவி செய்த தேவன் அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும் அதை இப்போ கற்றுக் கொடுக்க போகிறார். அந்த 5வது வருடத்துல அவர் என்ன செய்ய வேண்டும், அல்லது 5வது வருடத்துல அவர் என்ன நடத்த போறார், அல்லது எப்படி நடத்த போறார்னா, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, எபிரேயர் 12:7 வாசிக்கும் பொழுது இங்கே தெளிவாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது. என்ன கற்றுக் கொடுக்கப்படுகிறது? வாசிங்க பாஸ்டர். அது 12:7 நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இதுக்கு முன்னால் நம்ம பார்த்தோம், பத்திரமாக வழி நடத்தினார், எல்லாம் சொல்லிட்டாங்க ஆண்டவர். இப்போ 4 வருடம் வழி நடத்தினார் எல்லாம் முடிஞ்சு போச்சு. 5வது வருடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் சிக்ஷையை சகிக்கிறவர்களா இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். இப்ப 5வது வருடத்துல என்ன பண்றார் ஆண்டவர்? புத்திரராக எண்ணி நடத்துகிறார். இது 5வது வருடம். அப்ப இந்த 5வது வருடத்துல புத்திரராக எண்ணி நடத்துகிறார்னா, இந்த 4 வருஷமும் இது ட்ரைனிங் பீரியட். இது ஒரு பயிற்சியின் வருடம். 4 வருடமும் பாஸ்டர் நரேஷ்க்கு பயிற்சியின் வருடமாக இருக்கிறது. இப்ப 5வது வருடம் இது ஸ்டார்ட் ஆகும்போது புத்திரராக எண்ணி நடத்துகிறார். அப்ப புத்திரராக எண்ணி நடத்தும் பொழுது ஒரு டிஃபரெண்ட் சேஞ்சஸ், அவருடைய மினிஸ்ட்ரியில ஒரு சேஞ்சஸ் உண்டாக்கப்படணும். அது என்ன சேஞ்சஸ் என்று சொல்லிட்டு அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் தான் இப்போ ஆண்டவர் வெளிப்படுத்த போறார். ஒரு ரெவலேஷன்ஸ் கொடுக்க போகிறார். இந்த ரெவலேஷன் எதற்காக என்று பார்க்கும் பொழுது, 4 வருடங்கள் கற்றுக் கொடுத்த தேவன் 5வது வருடத்துல எப்படி பண்ண போறாருன்னா, பாருங்க, குழந்தைங்க அப்படியே தவழ்ந்து வரும்போது அப்படியே முட்டி போட்டு வரும் குழந்தைங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா நடக்கும்பொழுது அதை பார்க்குற பெற்றோர்களுக்கு என் பிள்ளை நடக்கணும்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு அப்படியே கொண்டு போவாங்க. ஆனா கொஞ்ச நாட்கள் கழித்து பார்த்தா பெற்றோர்கள் இருக்கும்போது பிள்ளை தானா நடந்து வரும். பிள்ளை தானா நடந்து வர்றதை பார்க்கும் பொழுது பெற்றோருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதை போலதான் இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உங்கள் ஒவ்வொருவரையும், நீங்க தம்பிங்க சாட்சியா சொன்னாங்க இல்லையா, பிள்ளைங்கள்லாம் ஆன்ட்டியும் அங்கிளும் நம்ம பாட்டி அம்மாவும்
இப்படி கற்றுக் கொடுத்தாங்க, எனக்கு இதை சொல்லி கொடுத்தாங்க, ஜெபிக்க கற்றுக் கொடுத்தாங்க. அவர்கள் நடத்தினார்கள், அவர்களை ஆண்டவர் நடத்தினார். அவர்கள் உங்களுக்கு போதித்தார்கள், ஆண்டவர் அவர்களுக்கு போதித்தார். இது எப்படி நடக்கும் என்று பார்க்கும்பொழுது பரிசுத்த வேதாகமத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி என்று சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அவரிடத்திலே ஆண்டவர் ரகசியத்தை கற்றுக் கொடுத்தார். அந்த ரகசியத்தை ஏசாயா தீர்க்கதரிசி ஜனங்களுக்கு சொன்னார். எரேமியா தீர்க்கதரிசி அவருக்கு ஆண்டவர் ரகசியத்தை சொன்னார், அவர் ஜனங்களுக்கு சொன்னார். அதை போலதான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்காக உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நல்லொழுக்கமாக வளர வேண்டும், நல்ல பிள்ளையா இருக்கணும். ஏன் சொல்றேன்னா, நான் சண்டே கிளாஸ்ல நாங்க உட்கார்ந்து சண்டே கிளாஸ் நடந்துட்டே இருக்கோம். என் கூட பிறந்த அண்ணன், எங்க அண்ணன், என்னுடைய அண்ணனோட பேர் சொல்லக்கூடாது, அவர் கூட அவருடைய ஃப்ரெண்ட்ஸுங்க 3 பேரும், மொத்தம் 4 பேர், இவங்க சேர்ந்துட்டு நாங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்போம். சண்டே கிளாஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்போம், அல்லது கிறிஸ்மஸ் கேரல் சாங்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்போம். எங்கேயாவது ரோட்ல இருக்கிற தவக்கலையை பிடிச்சி பேப்பர்ல மடிச்சுட்டு நாங்க உட்காந்து கண்ணை மூடி ஜெபிச்சுட்டு இருப்போம். வந்து பக்கத்துல வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களும் எங்க கூட ப்ரேயர் பண்ற மாதிரி கை தட்டிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்துட்டு கொஞ்ச நேரத்துல நாங்க கண்ணை மூடி ஜெபிச்சுட்டு இருக்கிற நேரத்துல எல்லாம் பேப்பரை ஓபன் பண்ணிட்டு ஓடிடுவாங்க. நாங்க ஒரு டீமா ஜெபிச்சுட்டு இருந்தோம். அன்றைக்கு அந்த ஊழியக்காரர் சொன்னார் ஒரு வார்த்தை, அவர் சபிக்கவில்லை, அவர் சொன்ன ஒரு வார்த்தை, அவர்கள் மனம் திரும்பினால் ஆண்டவரே அவர்களுக்கு நீங்க மன்னிப்பு தாருங்க. ஆனால் அங்க இருந்தவர்கள் 4 பேருமே கடைசி வரைக்கும் சேட்டை பண்ணிட்டு தான் இருந்தாங்க. கடைசி வரைக்கும் அவருடைய வாழ்க்கை எப்படி மாறினதுன்னா, இந்த 4 பேருடைய வாழ்க்கையும் சிறைச்சாலையிலே அவர்கள் கடந்து போனார்கள். இதை ஏன் சொல்றேன்னா, என்னுடைய அண்ணனையும் சேர்த்து தான் சொல்றேன். இந்த பகுதியில் இருக்கிற ஒரு சில அரசியல்வாதிகளுக்கு தெரியும். ஆனா ஏன் சொல்றேன்னா, சின்ன வயசுல இருந்து நான் விசேஷமா சொல்லுவேன், நீங்க எல்லாமே ரொம்ப விசேஷித்தவர்கள். ஏன் சொல்றேன்னா, நீங்க சின்ன வயசுல இருந்து ஆண்டவரை பிடிச்சிட்டீங்க பாத்தியா, உங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, போக 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 நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. நீங்க போக 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 உங்க ஸ்கூல்ல நீங்க பெஸ்டா வருவீங்க. உங்களுடைய மெமரி பவர் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, இன்க்ரீஸ் பண்ணுவாரு. நீங்க ஜெபிச்சுட்டு எக்ஸாம் எழுதும் போது நீங்க ஜெபிச்சுட்டு எக்ஸாம் எழுதுங்க, ஆண்டவர் உங்களுக்கு நல்ல மெமரி பவரை தருவார், உங்களுக்கு சுகம் பலனை தருவார். நீங்கள் படித்ததை எல்லாம் ஆண்டவர் அந்த நேரத்தில் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். ஏன் சொல்றேன்னா, சின்ன வயசுல ஆண்டவரை பிடித்து கொண்டவர்கள் எல்லாமே நல்ல வசதியாகவும் உயர்வான ஒரு பதவியிலும் உயர்வான ஒரு வாழ்க்கையிலும் இருப்பார்கள். ஆனால் ஆண்டவரை விட்டு விலகுகிறவர்கள் இது சாபம் நினைக்க கூடாது. ஏன்னா இன்றைக்கும் பாத்தீங்கன்னா அந்த 4 பேர் எங்க இருப்பாங்கன்னா, எப்பவுமே